பிரகாஷ் சார் இருக்கிறீங்களா? இருக்கேன். எஸ். ஓகே. ஸோ நான் ஒரு டோக் ரெடியாக வச்சிருக்கேன். ஸோ நாங்கள் ஓகே சாங் ரெடி. ஒரு 7 minutes சாங் தான், மூலாதார சக்கரக்கு. ஓகே. டாக்டர் அருணாத்தி இது மந்த்ரஸ் நம்மளே சொல்லிடும். ஓகே நல்லா இருக்கு மாமா. ரைட். ஓகே. நான் மியூசிக் கண்டினியூ பண்ணட்டுமா? கண்டினியூ பண்ணுங்களேன். இன்னும் ஆளுங்க வரணும் இல்லையா? இன்னும் ஒரு அப்படியும் ஒரு 5 minutes எக்ஸ்ட்ரா. Sure. Please. No problem. Okay. பரமேஸ்வரி மேடம், குட் மார்னிங். குட் மார்னிங். எப்படி இருக்கிறீங்க?
எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய தியானத்திற்கு இணைந்ததற்கு நன்றி. ஜெயகிருஷ்ணன் சார், கிருஷ்ணகுமார் சார், கோபி கணேஷ் சார், மதி மேடம், யுவராஜ். வணக்கம் 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 வணக்கம். குட் ஈவினிங். உதயகுமார் சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. மதனா தீதி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. தேவி அக்கா. தேவி அக்கா. தேவி அக்கா. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. கிருபா மேடம், குட் மார்னிங். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. சாருமதி மேடம் வணக்கம். மற்றும் முகநூல் வழியாக இணைந்திருக்கும் திஷாந்தி, விஜயராணி, சரஸ்வதி மற்றும் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போது தியானத்திற்கு தயாராகலாம். உங்கள் உப்பு நீர் காலில் அமிழ்த்த தயாராக வைத்திருந்தீர்கள். குண்டலினி எழுப்பி பந்தன் போட்டவுடன் உப்பு நீரில் கால் வைக்கலாம். மற்றும் இடது பக்கம் வளம்படுத்த வேண்டியவர்கள் ஒரு மெழுகுவர்த்தி தயாராக வைத்திருங்கள்.
நீங்கள் அதை இடது சுவாதிஸ்தானம் பின்பக்கத்தில் வைக்கலாம், அல்லது இடது கைக்கு முன்பாக வைக்கலாம். வலது பக்கம் அதிகமாக சமநிலைப்படுத்த வேண்டியவர்கள் ஐஸ் பொதி ஒன்று தயாராக வைத்திருங்கள். நீங்கள் அதை ஐஸ் பொதியை உங்களுடைய வலது சுவாதிஸ்தானம், வலது வயிற்றின் அடிப்பகுதி அல்லது வலது வயிற்றின் மேற்பகுதி கல்லீரலில் ஒரு சிறிய துணியால் அல்லது டவலால் கட்டிக்கொள்ளலாம். எனவே எல்லாவற்றுக்கும் தயாராக இருங்கள். நாங்கள் நமது வளமையான தியானத்தில் இந்த சுத்திகரிப்பு முறைகள் எல்லாம் பயன்படுத்துவது மிகவும் நல்லது. உங்கள் தியானத்தை மேலும் வளப்படுத்தி மேலும் அந்த நுண்ணறிவுகளை உணரும் அந்த திறனையும் ஆழ்ந்த தியானத்திற்கு செல்லும் திறனையும் இந்த இலகுவான பஞ்சபூதங்கள் மூலம் சுத்திகரிக்கும் முறைகள் உங்களுக்கு உதவும். எனவே முடிந்தவரை இவற்றை தயாராக வைத்திருங்கள். இவற்றை நீங்கள் சேர்ந்து செய்யலாம். ஆரம்பிக்கலாம் தியானத்தை. இன்றைய தியானத்தை திரு பிரகாஷ் அவர்கள் பஹ்ரைனில் இருந்து நடாத்தி செல்வார். பிரகாஷ் சார், நீங்க ஆரம்பிக்கலாம். நன்றி திரு வினய் அண்ணா. காலை நேர பகுதியில் இணைந்தவர்களுக்கு காலை வணக்கத்தையும், மாலை நேர பகுதியிலிருந்து இணைந்துள்ளவர்களுக்கு மாலை நேர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நாம் இந்த நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். நமது கூட்டு தியானத்தை தொடங்குவோம். கூட்டு தியானம் தொடங்குவதற்கு முன் நமது மனதையும் உடலையும் இலகுவாக வைத்துக் கொள்ள பழகிக் கொள்வோம். எந்த விதமான சிந்தனைகளும் இன்றி, கவலைகளின்றி, நம்மை அழுத்தும் துயர்கள் அன்றி நிகழ்காலத்தில் இருக்க பிரார்த்திப்போம். தியானம் என்பது நிகழ்காலத்தில் இருப்பது. கடந்த காலத்தை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ எந்த விதமான கவலை, பயம், சிந்தனைகள் இன்றி வெறுமே நிகழ்காலத்தில் இருப்பதுதான் தியானம். இப்படி நிகழ்காலத்தில் நாம் இருக்கும் பொழுது நமக்குள் இருக்கும் குண்டலினி சக்தியானது தானே நமது நடுப்பகுதியில் இருந்து கீழிருந்து மேல் நோக்கி செல்லும். அதனை நாம் நம் கைகளில் உணரலாம். நுண் அதிர்வுகள் மூலமாக உணரலாம். அது மாதிரி நம்முடைய தலையின் மீதும் ஒரு நுண் அதிர்வின் வெளிப்பாட்டினை உணர்வோம். இது குண்டலினியின் ஒரு சிறிய முயற்சியாகும் நம்மை சமநிலைக்கு கொண்டு வருவதற்கு. இப்பொழுது கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளலாம். 2 கைகளையும் மடியின் மீது மலர்த்தி வைத்துக் கொள்ளலாம். நம்முடைய மனதில் நம்முடைய குரு ஸ்ரீ மாதாஜியின் உருவத்தை பிரதிபலிக்குமாறு வைத்துக் கொண்டால் இன்னும் நம்முடைய தியானம் மேம்படும். மனதில் நினைத்து கொண்டாலே போதுமானது. அவருடைய முகத்தை நினைவில் கொண்டு வாருங்கள் நம்முடைய மனத்தளவில்.
ஸ்ரீ மாதாஜி எங்களை இந்த கூட்டு தியானத்தின் மூலம் ஆழ்ந்த தியான நிலைக்கு கொண்டு செல்ல அருளுங்கள். எங்களுக்குள் இருக்கும் எல்லா விதமான பாதைகளையும், கவலைகளையும், துயரங்களையும் இறக்கி வைக்க உதவி செய்யுங்கள். எங்களுடைய ஆத்மாவை குண்டலினி விழிப்புணர்வின் மூலமாக ஒளிரச் செய்யுங்கள். நான் என்பது தூய ஆத்மா என்பது மட்டுமே என்ற உண்மையை எப்பொழுதும் எங்களது நினைவில் நிறுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கும் எல்லா சக்கரங்களிலும், எல்லா நாடிகளிலும் இருக்கும் பாதைகளை சரணடை செய்கிறோம். இப்பொழுது நாம் எல்லோரும் ஒன்றாக குண்டலினியை கூட்டாக மேலெழுப்பி சமநிலைப்படுத்துவோம் இரண்டு நாடிகளையும். இதை பந்தன் என்பார்கள். காணொளி இருந்தால் காணொளியில் காணலாம். நாம் எல்லோருக்கும் அறிந்திருந்தால் நாம் எல்லோரும் இதை செய்யலாம். Has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tighten there. One. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. குண்டலினியை நாம் மேலே எழுப்பும் பொழுது மிகவும் இயல்பாகவும் மிகவும் மெதுவாகவும் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் குண்டலினியின் அந்த ஒரு அசைவை நம் கைகளில் நன்றாக உணரலாம், தலையின் மீது உணரலாம். எண்ணிக்கை வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கண்களை மூடிக்கொண்டு நமது இடது நாடியை சமநிலைக்கு கொண்டு வருவோம். கூட்டாக இடது உள்ளங்கையை மேலமர்த்தி வலது உள்ளங்கை தரையை நோக்கி வைத்துக் கொள்ளலாம். நாற்காலியில் அமர்ந்திருப்பவர்கள் வலது உள்ளங்கையினை கீழ் நோக்கி காண்பித்தால் போதுமானது. நமது இடது நாடியானது பூமி தத்துவத்தை தன்னுள் அடக்கி கொண்டது. பூமியின் வாயிலாக நமது
இடது நாடியில் இருக்கும் எல்லா விதமான அழுத்தங்களையும், தூய்மையற்ற சக்திகளையும், எதிர்மறை சக்திகளையும் பூமியில் உள்ளிழுக்கும் சக்தி உள்ளது. இதை மரியாதை நிமித்தமுடன் நமது குருவின் வாயிலாகவும் இதை செய்யலாம். ஸ்ரீ மாதாஜி, எனது இடது நாடியினை சமநிலைக்கு அருளுங்கள். ஸ்ரீ மாதாஜி, எமது இடது நாடியில் உள்ள எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் பூமி தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீ மாதாஜி, எனது இடது நாடியில் உள்ள மமகாரம், கடந்த கால வாழ்க்கையை பற்றிய அதீத சிந்தனை மற்றும் கவலைகள், தூய்மையற்ற ஆசைகள், எனக்கு நானே விதித்துக் கொண்ட சுய கட்டுப்பாடுகள், இவை எல்லாவற்றையும் பூமி தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் எனது இடது நாடியிலே தூய்மையான எண்ணங்களை நிரப்புங்கள், தூய்மையான ஆசைகளை நிரப்புங்கள். தூய்மையான ஆசை என்பது நம்மை நாமே தெரிந்து கொள்வது, உணர்ந்து கொள்வது. நாம் ஆத்மா என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்வது, நாம் ஆத்மாவுடன் ஐக்கியமாக வேண்டும் என்ற ஆசையை எப்பொழுதும் வளர்த்துக் கொள்வது. இவை மட்டுமே தூய்மையான ஆசைகளாகும். மற்றவை எல்லாம் அசுத்தமானவை, மாறும் தன்மையுடையவை. ஸ்ரீ மாதாஜி, இடது நாடியின் அதிபதி ஸ்ரீ மகாகாளி மற்றும் ஸ்ரீ பைரவநாத் நம்மை காக்கும் கடவுள்களாவார். இடது நாடியினை ஸ்ரீ மாதாஜி, இதை மனதார நாம் பிரயோகித்தால் இதுவே ஒரு மந்திரமாகும். ஸ்ரீ மாதாஜி என்பதை எல்லாவற்றையும் நாம் குருவின் வாயிலாக பார்க்க பழகிக் கொண்டால் நமது தியானமும் வாழ்வும் மிகவும் எளிதாகிவிடும். நாம் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை. நம் மனதை கட்டுப்படுத்திக் கொண்டு ஸ்ரீ மாதாஜி என்று தூய அன்புடன் அழைத்தால் அந்த நிமிடம் நமக்குள் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் மாறிவிடும். வலது நாடியினை சமநிலைக்கு கொண்டு வருவோம். வலது உள்ளங்கையை மேல் நோக்கி மடியின் மீது வைத்துக் கொள்ளலாம். இடது கையை ஆகாயத்தை நோக்கி வைத்துக் கொள்ளலாம். நமது வலது நாடியை சுத்தப்படுத்தும் தன்மை ஆகாய தத்துவத்திற்கு உள்ளது. ஸ்ரீ மாதாஜி, எங்களது வலது நாடியை சுத்தப்படுத்தி அருளுங்கள். ஸ்ரீ மாதாஜி, எமது வலது நாடியில் உள்ள எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும்
ஆகாய தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீ மாதாஜி. எமது வலது நாடியை கட்டுப்படுத்தும் தூய்மையற்ற எண்ணங்கள், நான் என்ற அகங்காரம், எதிர்காலத்தை பற்றிய அதீத சிந்தனைகள், இவை எல்லாவற்றையும் ஆகாய தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள். தங்கள் அருளால் ஸ்ரீ மாதாஜி தூய்மையான எண்ணங்களை மட்டுமே அருளுங்கள். வலது நாடியின் தத்துவங்களால் ஸ்ரீ மகா சரஸ்வதி மற்றும் ஸ்ரீ ஹனுமானாத், இவர்கள் நம்முடைய வலது நாடியினை பாதுகாத்து சுத்தப்படுத்தி நம்மை எல்லா விதமான எதிர்மறை சக்திகளிலிருந்தும் பாதுகாக்கிறார்கள். ஸ்ரீ மகா சரஸ்வதி மற்றும் ஸ்ரீ ஹனுமானாத். ஸ்ரீ மாதாஜி. எமது வலது நாடியில் தூய்மையான எண்ணங்களை அருளுங்கள். தூய்மையான எண்ணம் என்பது நான் தூய ஆத்மா என்பதை உணர்வது மட்டுமே ஆகும். ஸ்ரீ மாதாஜி. ஸ்ரீ மாதாஜி. இரண்டு கைகளையும் மெதுவாக மடியின் மீது மலர்த்தி வைத்துக் கொள்ளுங்கள். நாம் நம்முடைய இடது நாடியினையும் வலது நாடியினையும் சுத்தப்படுத்தினால் சமநிலைக்கு நிகழ்காலத்தில் ஒன்றும் செய்யாமல் நாமே வருகிறோம். நம்முடைய கவனத்தை மெதுவாக முதல் சக்கரத்தில் எடுத்துக்கொண்டு செல்லலாம். மூலாதார சக்கரம். நாம் அமர்ந்திருக்கும் பகுதியின் அடிப்பகுதியில் முதுகு தண்டுவடம் முடியும் இடத்தில் இருப்பதுதான் மூலாதார சக்கரம். மூலாதார சக்கரத்தின் முக்கியமான வேலை நம்முடைய குண்டலினியை பாதுகாப்பது. குண்டலினி என்பது நமக்குள் இருக்கும் தாய், அன்னையாகும். சக்தியின் ஒரு வெளிப்பாடாகும் குண்டலினி சக்தி. மூலாதாரத்தின் 3 பகுதிகள், இடம், வலம் மற்றும் மையப்பகுதி. இடது பகுதியை நாம் கௌரி கணேஷ் அல்லது கௌரி குண்டலினி என்று வணங்குகின்றோம். நடுப்பகுதியை ஸ்ரீ கணேச சாட்சாத் என்று வணங்குகிறோம். வலது பகுதியை ஸ்ரீ கார்த்திகேயா என்று வணங்குகிறோம். வலது பகுதியில் இருக்கும் ஸ்ரீ கார்த்திகேயா என்பவர் காக்கும் கடவுள். நமக்குள் இருக்கும் எல்லா விதமான எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் சக்திகளை அழிக்கும் சக்தி உள்ளவர் ஸ்ரீ கார்த்திகேயா. நம்மை எல்லா விதமான எதிர்மறை சக்திகளிலிருந்தும் பாதுகாக்கும் பொறுப்பும் ஸ்ரீ கார்த்திகேயாவிடம் உள்ளது. மிகவும் ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை தருபவர் ஸ்ரீ கார்த்திகேயா. நம்மை அழிக்கும் சக்திகளிலிருந்தும் நமக்குள் ஏற்படும் எண்ணங்களையும் அகற்றி தூய்மையான ஞானத்தை அருளுபவர் ஸ்ரீ கணேசா.
இன்று நாம் நமது மூலாதார சக்கரத்திற்கு எப்படி மந்திர பிரயோகம் செய்வது என்பதை காணலாம். இதை நீண்ட முறையில் செய்யாமல் குறுகிய முறையில் இன்று பிரயோகம் செய்கிறோம். நீண்ட முறையில் இன்னும் சிறிது வகுப்புகளுக்கு பிறகு கற்றுத்தருவார்கள். நமது கவனத்தை மெதுவாக இடது மூலாதார சக்கரத்தில் கொண்டு செல்லலாம். ஸ்ரீ கௌரி கணேஷ். ஓம் சுமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கௌரி கணேஷ நமோ நமஹ. மற்றும் ஒரு முறை. ஓம் சுமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கௌரி கணேஷ நமோ நமஹ. மெதுவாக வலது மூலாதாரத்தில் நமது கவனத்தை கொண்டு செல்லலாம். ஓம் துமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கார்த்திகேயா நமோ நமஹ. ஓம் துமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கார்த்திகேயா நமோ நமஹ. மூலாதாரத்தின் நடுப்பகுதி ஸ்ரீ கணேச சாக்ஷாத். ஓம் துமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா நமோ நமஹ. மூலாதார சக்கரம் 4 இதழ்களை கொண்டது. நாம் நடுப்பகுதியின் மந்திரத்தை 4 முறை உபயோகிக்கலாம். ஓம் துமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா நமோ நமஹ. ஓம் துமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா நமோ நமஹ. ஓம் துமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா நமோ நமஹ. நமது 2 கைகளையும் கூர்ந்து கவனம் கொண்டோமேயானால் நுண் அதிர்வுகளை நன்றாக உணரலாம். விரல் நுனிகளிலும் உள்ளங்கைகளிலும் சற்றே கூர்ந்து கவனித்தோமானால் தலையின் மீதும் இதே நுண்ணதிர்வினை உணரலாம். நாம் ஒரு முறை மந்திரத்தை பிரயோகிக்கும் பொழுதும் அந்த சக்கரம் மேலும் மேம்படுகின்றது, வளப்படுகின்றது. அந்த சக்கரத்தில் உள்ள எல்லா இதழ்களும் திறக்கப்படுகின்றது. ஒரு சக்கரமும் தன்னுள் இத்தனை என்று இதழ்களை கொண்டது. மூலாதாரா 4 சக்கர இதழ்களையும், ஸ்டான் சக்கரம் 6 இதழ்களையும், நாபி சக்கரம் 10 இதழ்களையும், ஹிருதய சக்கரம் 12 இதழ்களையும், நம்முடைய விசுத்தி சக்கரம் 16 இதழ்களையும், சற்றே மேல் நோக்கி ஆக்ஞா சக்கரம் 2 இதழ்களையும், தலையின் மீது சஹஸ்ராரம், சஹஸ்ராரம் என்றால் சமஸ்கிருதத்தில் 1000 இதழ்களையும் கொண்டது. சஹஸ்ராரத்தை அதனால்தான் 1000 இதழ் கொண்ட தாமரை என்று வர்ணித்திருக்கிறார்கள். சஹஜயோகா கூட்டு தியானத்தில் மந்திர பிரயோகம் என்பது ஒன்றுதான். ஓம் துமேவ சாக்ஷாத்
என்பது பொதுவானது. அந்தந்த சக்கரங்களில் இருக்கும் கடவுள்களோ அல்லது அவர்களின் தத்துவத்தையோ மாற்றுகிறோம், அவ்வளவே. கவனத்தை நமது மூலாதார சக்கரத்தில் வைத்துக் கொள்வோம். ஸ்ரீ கணேஷாவின் தன்மை தன்னுடைய தாயை பாதுகாப்பது மட்டுமே. அவர் நம் மூலாதாரத்தில் இருப்பதால் நமது குண்டலினி நம்முள் இருக்கும் அன்னையாகும். அதை நன்றாக பாதுகாக்கிறார். நமது கவனத்தை ஒரு சக்கரங்களாக கொண்டு செல்வோம். நடுப்பகுதியில் இருந்து கீழிருந்து மேல் நோக்கி. சுவாதிஷ்டான சக்கரம் வயிற்றின் அடிப்பகுதியில் இருப்பது. சற்றே மேல் நோக்கி நாபி சக்கரம் வயிற்று பகுதியில் இருப்பது, வயிற்றின் மையப்பகுதியில் இருப்பது. நமது கவனத்தை அந்த சக்கரத்தில் கொண்டு செல்வது என்பது நாம் குண்டலினியை அழைக்கிறோம். அந்த சக்கரத்தில் குண்டலினி சக்தியானது அந்த சக்கரத்தை தூய்மைப்படுத்தி மேலும் மேல் நோக்கி செல்கின்றது. இதுவே தியானத்தின் எளிதான ஒரு முறையாகும். வயிற்று பகுதியினை சுற்றி பவசாகரம் பின்பு இதய சக்கரம். வலது கையினை இதய சக்கரத்தின் மையப்பகுதியில் வைத்துக் கொண்டு ஸ்ரீ மாதாஜி தங்களின் அருளால் நான் சுத்தமான ஆத்மா. ஸ்ரீ மாதாஜி தங்களின் அருளால் நான் தூய ஆத்மா. நான் என்பது இந்த உடலோ மனமோ அல்லது புத்தியோ அல்ல. நான் தூய ஆத்மா. தங்களின் அருளால் நான் தூய ஆத்மா. இதை மிகுந்த தன்னம்பிக்கையுடன் கூறி பாருங்கள். அப்படி ஒரு இலகுவாகும் நமது மனதும் உடலும். நாம் தூய ஆத்மா என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதைத்தான் நாம் நம்மை நாமே அறிந்து கொள்வது என்று கூறுகிறோம். குண்டலினி விழிப்புணர்வும் இதேதான். நமக்கு நாம் தூய ஆத்மா என்பதை எப்பொழுதும் ஞாபகப்படுத்திக் கொள்வது. ஸ்ரீ மாதாஜி தங்களின் அருளால் நான் தூய ஆத்மா. வலது கையினை மெதுவாக மடியின் மீது வைத்துக் கொண்டு நமது கவனத்தை விஷுத்தி சக்கரத்தில் செலுத்தலாம். தொண்டை பகுதியில் சற்றே மேல் நோக்கி புருவத்தின் மையப்பகுதி ஹம்ச சக்கரம் என்பார்கள். இது ஹம்ச பறவையை போன்று நமக்கு பகுத்தறியும் தன்மையை தருவது. எதை பகுத்தறிகிறோம்? எது உண்மை, எது பொய், எது சத்தியம், எது அசத்தியம், நமக்கு எது நல்லது, எது கெட்டது என்பதை யாரும் உணர்த்தாமல் நமக்கு நாமே அறிந்து கொள்ளும் சுய விழிப்புணர்வும் பகுத்தறிவையும் தருவது இந்த ஹம்ச சக்கரம். குண்டலினி சக்தியானது இதை கடந்து செல்லும் பொழுது இந்த சக்தியை நமக்கு தானே வழங்குகின்றது. திடீரென்று நமக்கு இந்த ஞானம் வருவதால் நமக்கு யாரும் எதுவும் சொல்ல தேவையில்லை. நம்மை சரியான பாதைக்கு அழைத்து செல்லும் சக்தி
இந்த ஹம்ச சக்கரத்திற்கு உள்ளது. இதன் குணாதிசயமாகும். ஹம்ச சக்கரத்தின் குணாதிசயம் பகுத்தறிவது. சற்றே மேல் நோக்கி நெற்றிப்பட்டின் மையப்பகுதியில் ஆக்ஞா சக்கரத்தில் இருத்துவோம். மெதுவாக வலது கையினை 2 நெற்றிப்பொட்டையும் பிடித்துக்கொண்டு தலையை கீழ் நோக்கி செலுத்தி, அன்னையே, நான் எல்லோரையும் மனதார மன்னிக்கிறேன். நாம் யாரை மன்னிக்கிறோம்? அவர் நமக்கு என்ன கெடுதல் செய்தார் என்பது முக்கியமல்ல. மனதார மன்னியுங்கள். யாரை பற்றியும் கவலை கொள்ளாமல், ஸ்ரீ மாதாஜி, நான் எல்லோரையும் மனதார மன்னிக்கிறேன். தெரிந்தோ தெரியாமலோ தவறுகள் செய்திருப்பின் என்னையும் தாங்கள் மன்னியுங்கள். ஆக்ஞா சக்கரத்தின் ஒரு வெளிப்பாடு நமக்கு மன்னிக்கும் மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொள்வது. நமக்கு யார் எந்த கெடுதல் செய்திருந்தாலும் அதை பற்றி சிந்திக்காமல், அவரை பற்றிய கோபங்களோ வருத்தமோ இல்லாமல், அவரை புன்முறுவலுடன் நாம் எதிர்கொள்ள வேண்டும் நம் வாழ்வில். அப்படி என்றால் அவர் நமக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்ற ஒரு எண்ணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அவர் அறியாமையினால் செய்திருக்கலாம், செய்திருப்பார். மனதார மன்னிப்போம். இப்படி செய்து பாருங்கள், நமது வாழ்க்கை மிகவும் எளிதாகும். அவரே ஆச்சரியப்படுவார். நாம் இத்தனை செய்திருந்தும் அவர் நம்மை ஒன்றுமே செய்யவில்லையே, அவர் நம்மை கடுஞ்சொற்களால் சுடவில்லையே என்ற எண்ணம் அவருக்கும் வரும். அவர் உங்களுடன் நட்பாக பழகுவார். நம் வாழ்க்கையை, வாழும் முறையை எளிதாக்கி தருபவர் ஸ்ரீ மாதாஜி. அதற்கு மிகவும் முக்கியமானது மன்னிக்கும் மனப்பக்குவம். ஸ்ரீ மாதாஜி, நான் எல்லோரையும் மனதார மன்னிக்கிறேன். வலது கையினை மடியின் மீது வைத்துக் கொள்ளலாம். போய் தலைக்கு மேலே சகஸ்ராரத்தில் நமது கவனத்தை கொண்டு செல்வோம். நம் 2 உள்ளங்கைகளின் மையப்பகுதியில் சகஸ்ராரத்தின் வெளிப்பாடாகும். குண்டலினி சகஸ்ராரத்தை கடந்து மற்றும் மேல் நோக்கி செல்லும் பொழுது நமது 2 உள்ளங்கைகளிலும் நுண் அதிர்வினை நன்றாக உணரலாம். கடவுளை பற்றிய எதிர்மறையான சிந்தனைகளுடையவர்கள், கடவுள் மறுப்பு கொள்கையுடையவர்கள், இவர்களால் இந்த நுண் அதிர்வினை அறிய முடியாது. ஏனென்றால் நாம் கடவுள் இல்லை என்றே ஒரு கொள்கையுடையவராக இருந்தால் எப்படி நமக்கு கடவுளுடன் தொடர்பு ஏற்படும்? நம்மை மேலும் சமநிலைக்கு கொண்டு செல்ல நமது கவனத்தை சகஸ்ராரத்தின் மீது அமர்த்தி 3 முறை கூட்டாக ஓம் என்று சொல்லலாம். ஓம் எப்படி சொல்ல வேண்டும்? இதுவும் ஒரு பிரயோகமாகும். இப்படி சொல்வதால் நமது இடது மற்றும் வலது நாடி சமநிலைக்கு வந்து நமது நடுப்பகுதியும் சமநிலை அடைகின்றது. இதை 3 வார்த்தைகளாக பிரித்தோம் என்றால் ஆ, உ, இம் என்று சொல்வார்கள். அதுதான் ஓம் ஆகும். அப்படி நம் ஓம் என்று ஆரம்பித்து இம் என்று முடிக்கும் பொழுது 2 இதழ்களும் உதடுகளையும் இணைக்க வேண்டும். அப்படி இணையும் நேரத்தில் கவனத்தை தலையின் மீது கொண்டு செல்லுங்கள். நுண் அதிர்வினை எல்லா சக்கரங்களிலும் நன்றாக உணரலாம். இப்பொழுது தொடங்குவோம்.
ஆழ்ந்த தியான நிலையில் நாம் மூலாதாரத்தை பற்றிய ஒரு சிறு பாடலுடன் தியானத்தை தொடர்வோம். அது முடிந்ததும் ஸ்ரீ மாதாஜியின் அருள்நிலையை கேட்டும் தியானம் செய்யலாம். शिवा उमा का तू ही नंदन, 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 जय गजानन गणेश वंदन, जय गजानन गणेश वंदन, जय गजानन गणेश वंदन, जय गजानन गणेश वंदन, शिव गौरी का तू ही नंदन, शिव गौरी का तू ही नंदन, जय गजानन गणेश वंदन, जय गजानन गणेश वंदन, जय गजानन गणेश वंदन, जय गजानन गणेश वंदन, शिव गौरी का तू ही नंदन, शिव गौरी का तू ही नंदन, जय गजानन गणेश वंदन, 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 शिव गौरी का तू ही नंदन, शिव गौरी का तू ही नंदन, जय गजानन गणेश वंदन, जय गजानन गणेश वंदन, गजा 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 गजानन गजानन गजानन, जय गजानन गणेश वंदन, जय गजानन
सिद्धिविनायक बुद्धिप्रदायक सिद्धिविनायक बुद्धिप्रदायक सिद्धिविनायक बुद्धिप्रदायक गणाधीश तू गणनायक गणाधीश तू गणनायक शिवा उमा का तू ही नंदन 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 जय गजानन गणेश वंदन जय गजानन गणेश वंदन जय गजानन शिव गौरी का तू ही नंदन शिव गौरी का तू ही नंदन शिव गौरी का तू ही नंदन शिव गौरी का शिव गौरी तू ही नंदन जय गजानन गणेश वंदन जय गजानन गणेश वंदन जय गजानन जय गजानन जय गजानन गणेश वंदन இந்த நிலையிலேயே நமது தியானத்தை மேலும் தொடரலாம். ஸ்ரீ மாதாஜியின் அருளுரையை கேட்டு தியானத்தை தொடர்வோம். But as Kundalini rises, on every center, you start getting the light of that center. At the first center, you get back your innocence. Your eyes become innocent. Your behavior becomes innocent. You are not filled with lust and greed. You don't look at things with lust and greed, but you look at things with innocence, which is a very big thing that people have lost, and that you get back. And such a person develops many qualities. One of them is that such a person is full of fragrance. Such a person has a tremendous gravity. Tremendous gravity. And such a person has tremendous dynamism, and attraction is a bad word, so I don't want to use it, but magnetic. His magnet is awakened within him. This is the center of your magnet, of the earth. Such a person develops a tremendous sense of roads, and sense of direction. You place him anywhere, he will know where to go, like birds. You place birds anywhere, they know which side is north, south, east, west. In the same way, you also develop your lost innocence and your magnet within you by which you have proper direction. But the highest of all
you develop the proper direction to wisdom, which is a wise thing to do. You just don't do stupid things. You just don't do. Even if you ever try to do it, you will not do it because you know it is so stupid. Just you don't do it. I mean, it is so simple to be wise than to be stupid. Because if you have to be stupid, you have to go out of the way to be stupid and idiotic. But if you want to be normal and wise, is the easiest thing to do. But what people do is to do things that would make them more and more stupid, nonsensical. Because also some people told me they do it, the reason being they think they have a nuisance value. Like in London now we have one funny stuff going on. They call it what? Punk rock. You see, it's a funny stuff. Now, poor things, they don't know what they are doing. And I think only value of that punk rock system is this, that they try to sort of make a nuisance out of them so that people feel attracted towards them, or sort of a significance out of them. But when you become a realized soul, you realize your significance because you understand you are part and parcel of the whole, and that your significance is to give realization to others. The highest of highest, that's what you have to do. Now you are a saint. And that's how the whole attitude of cheapishness, of outward shallowness finishes and you become a serene, dignified personality. This is not possible through any sermon, any lecture. It is only possible when the Kundalini rises, you become like a very dignified child. Very dignified child. I had seen one beautiful painting done of Mother Mary being taught first time. If you see her as a child, she's a very dignified personality. As a child, she's about 10 years of age. I have seen my own grandchildren who are not very old, but extremely dignified. They walk like kings, behave like kings. In every behavior, you find there's such a dignity. They'll never do something shallow. They'll never ask for anything. They never weep for anything. They never cry for anything. They're so dignified and they understand it so well what is dignity is. I don't have to tell them because they're born realized. In the same way, you become that. Nobody has to tell you that do this or do that. But you understand that you must have self-respect. This happens to you automatically. This is actualization. Nobody has to tell you that you be dignified. You just become. I have seen people who were absolutely absurd. Even from this punk rock, we got some people. And they were so changed that people could not recognize them. But one thing bad has happened with this punk rock, that they put some sort of dye in their head, and since then their eyes became very weak. Because these dyes, I think, make the optic lobe covered with some sort of a color, and you can't see properly, and the eyes became very weak. And it took some time for us to remove the effect of those dyes from their head. We go headlong. What's wrong? There's nothing wrong in this world if it is a stupid fool. But for a wise man, there are very many things which are absolutely wrong, and there are very many things which are absolutely correct. So you develop your wisdom by this first sentence. கண்களை மூடி அமைதியான தானத்தில் சற்று நேரம் இருப்போம் நாம் எல்லோரும்.
கவனத்தை 2 கைகளிலும் செலுத்துவோம். குண்டலினியின் வெளிப்பாடாக நம்முள் ஒரு நுண் அதிர்வெண்ணை உணர முடிகின்றதா என்று கவனிப்போம். கூர்ந்து கவனிப்போம். கையின் மையப்பகுதிகளும் விரல் நுனிகளிலும் இதனை நன்றாக உணரலாம். ஒரு சிலருக்கு ஒரு கையில் மட்டுமே உணர முடியும். இதை பற்றி கவலை கொள்ள தேவையில்லை. நம் வகுப்பு முடிந்ததும், தியானம் முடிந்ததும் இதை பற்றி விளக்குவோம். மெதுவாக வலது கையினை தலையின் மீது கொண்டு செல்லுங்கள். தலையின் மீது வைக்க வேண்டாம். தலையிலிருந்து சிறு அங்குலம் உயர வைத்துக் கொள்ளுங்கள். மெதுவாக வலது கையினை முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் அசைத்து பாருங்கள். ஒரு நுண் அதிர்வின் வெளிப்பாடு நம் கைகளில் உணர முடிகின்றதா என்று. இது சகஸ்ராரத்திலிருந்து குண்டலினியின் வெளிப்பாடாகும். ஏதேனும் ஒரு பகுதியில் தலையிலிருந்து உணர்ந்தால் வலது கையினை மெதுவாக மடியின் மீது வைத்து இடது கைகளினால் செய்யலாம். தலையின் மேலே வைத்துக்கொண்டு சில அங்குலம் இடைவெளி விட்டு இடது கையினை தலையிலிருந்து மேல் நோக்கி வைத்துக்கொண்டு முன்புறம், பின்புறம் மற்றும் 2 பக்கவாட்டிலும் கைகளை மெதுவாக அசைத்தோமானால் ஒரு நுண் அதிர்வினை உணர முடிகின்றதா என்று கவனித்தோமானால் உணர முடியும். உணர்ந்தவர்கள் நமது குரு ஸ்ரீ மாதாஜிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். மனதாறு 2 கைகளையும் மடியின் மீது வைத்து நம்மை இந்த ஆழ்ந்த தியானத்தில் அழைத்துச் சென்ற நம் குரு ஸ்ரீ மாதாஜி அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எப்பொழுதும் தியானத்திலும் தியானம் இல்லாத நிலையிலும் இந்த நிலையை தாருங்கள். கூட்டு விழிப்புணர்வு நிலையை தாருங்கள். கூட்டு விழிப்புணர்வு நிலையில் வைத்திருங்கள் ஸ்ரீ மாதாஜி என்று பிரார்த்தித்துக் கொண்டு, இந்த நிலையை தந்ததற்கு மனதார நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நாம் கூட்டாக குண்டலினியை எழுப்பி கவச்சமிட்டு நமது தியானத்தை முடித்துக் கொள்வோம். பின்பு நமது கேள்விகளை தொடரலாம் மற்றும் ஏதும் விளக்கங்கள் இருப்பின் அவற்றையும் காணலாம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tight up there. 1. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. கேள்விகள், சந்தேகம் எதுவும் இருக்குமானால்
முகநூலில் இணைந்திருப்பவர்கள் கமெண்ட் பகுதியின் வாயிலாக பதிவிடலாம். ஜூமில் இருப்பவர்கள் தங்களுடைய மைக்கை அன்மியூட் செய்து கேள்விகளை கேட்கலாம். அதற்கு முன்பு நமது மூலாதார சக்கரம் எதனால் பாதிக்கப்படுகின்றது என்பதை சிறிது நேரம் கேட்போம். நாம் காணும் காட்சி தூய்மையானதாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் எதை பார்த்தாலும் அதில் நமது எண்ணங்களும் தூய்மையாக இருக்க வேண்டும். நாம் காணும் காட்சி மாத்திரம் அல்லாமல் நம்முடைய எண்ணங்களும் தூய்மையாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் இன்றைக்கு நாம் தொலைக்காட்சியின் எல்லா விதமான சேனல்களையும் பார்த்தோமானால் அநேகமாக எல்லாம் அதை எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. ஆங்கிலத்தில் சொல்லலாம், தமிழ் பார்த்தோம்னா தூய்மை இல்லாத எல்லாம் நம்முடைய சிந்தனைகளை கீழ்த்தரமாக ஆக்குகின்றதாக இருக்கின்றது. எப்பொழுதும் ஒரு வக்கிரத்தை பற்றியும் எப்பொழுதும் ஒரு தூய்மை இல்லாத ஒரு சிந்தனைகளை பற்றியுமே இருக்கின்றது. சினிமாவில் மிகுந்த நாட்டமுடையவராக ஆக்குகின்றது. அதில் உடை அணிந்திருப்பவர்கள் ஆகட்டும், அதன் வசனங்கள் ஆகட்டும், எல்லாமே நம்மை மற்றொரு பாதையில் அழைத்து செல்கின்றது. இது மூலாதாரத்திற்கு மிகவும் எதிரானது. இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? மூலாதாரத்தின் அதிபதி யார், மூலாதாரத்தின் தத்துவம் என்ன, மூலாதாரத்தின் கடவுள் என்ன என்பதை நாம் இன்று பார்த்தோம். எப்பொழுதும் நாம் தியானத்தில் இருக்கும் பொழுதும் அந்த சிந்தனைகள் நமக்கு தோன்றும் பொழுதும் அவரை பிரார்த்தித்து என்னுடைய எண்ணங்களை தூய்மையானதாக ஆக்குங்கள், என்னை இந்த தியானத்திற்கு தகுதி உள்ளவனாக ஆக்குங்கள் என்று பிரார்த்தித்தோமானால் போதும். நம்முடைய எண்ணங்கள் தூய்மையானதாக இருந்தால் நம்முடைய செயல்களும் மிகவும் தூய்மையானதாக இருக்கும். நாம் யாருக்கும் கெடுதல் இழைக்க நினைக்க மாட்டோம், யாரையும் நாம் கேடு பாதைக்கு கொண்டு செல்ல நினைக்க மாட்டோம். இது மூலாதாரத்தின் உண்மையான ஒரு சக்தி. அந்த சக்தியை நாம் வளர்த்து கொண்டோமானால் அது நம்மையும் நம்மை சுற்றி உள்ளவர்களையும் பாதுகாக்கும். நாம் நன்றாக இருந்தோமானால் நம்முடைய குடும்பம் நன்றாக இருக்கும், நம்முடைய குடும்பம் நன்றாக இருந்தோம்னா நம்முடைய சமுதாயம் நன்றாக இருக்கும். இதுதான் ஸ்ரீ மாதாஜியின் ஒரு அகண்ட ஒரு இதுவாகும். நம் சகஜத்தின் எப்படி இருக்க வேண்டும் என்பது, நம் உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் மிகவும் விரும்பினார். இதை கூறும்பொழுது மற்றொன்றையும் நினைவில் கொள்ள விரும்புகிறேன். வரும் ஞாயிற்றுக்கிழமை என்று 21 மார்ச் ஸ்ரீ மாதாஜி அவர்களின் பிறந்த தினம். இது சகஜயோகிகள் எல்லாரும் மிகவும் விமர்சையாக கொண்டாடுகிறோம். நாம் குருவுக்கு எப்பொழுதுமே ஒரு நல்ல ஒரு மரியாதை தருகிறோம். நம்முடைய வாழ்க்கையை மேம்பட செய்தவர், நம்முடைய சாதாரண நிலையிலிருந்து நம்மை மேல்பட்ட ஒரு நிலைக்கு கொண்டு செல்பவர். நாம் எல்லோரும் இன்று சிந்தித்தோமானால் 2-3 மாதங்களுக்கு முன்பு நாம் எப்படி இருந்தோம், இன்று நம் சிந்தனைகள் எப்படி இருக்கின்றது, நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கின்றன என்பதை கவனித்தோமானால் நாம் இன்று மிகவும் நன்றாக இருக்கின்றோம், மகிழ்ச்சியுடன் இருக்கின்றோம். நம்மை சுற்றியுள்ள கவலைகளும் நம்மை சுற்றியுள்ள ஒரு எந்த விதமான துயரங்களும் நம்மை பாதிக்காமல் நம்மை ஒரு நல்ல நிலையில் வைத்திருக்க உதவுகின்றது இந்த சகஜயோக தியானம் என்பதை கூறி இந்த சிறு விளக்க உரையை முடித்துக் கொள்கிறேன். மற்றும் விவரங்களுக்கு மற்றவர்களும் கூறலாம். உங்களுடைய மைக்கை அன்மியூட் செய்யுங்கள். நன்றி. இணைந்தவர்களுக்கு நன்றி. வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. வணக்கம். நன்றி பிரகாஷ். நன்றி. நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு அன்மியூட் பண்ணலாம். எனவே உங்களுக்கு கேள்விகள் அல்லது அனுபவங்கள் இருந்தால் அன்மியூட் பண்ணி தயவு செய்து சொல்லுங்கள். தாராளமாக கேட்கலாம் கேள்விகள் இருந்தால். உங்கள் தியான அனுபவம், நீங்கள் உங்களுடைய தியானம் உங்களுக்கு அந்த நுண்ணதிர்வுகள் உணரக்கூடியதாக இருக்கிறதா? அந்த மாதிரியான அனுபவங்களை பகிர்ந்தீர்கள் என்றால் அது எல்லோருக்கும், புதியவர்களுக்கும் சரி, எங்களுக்கும் கூட சரி, மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எனவே தயவு செய்து உங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க கோபிநாத் சார். தியானம் அருமையா இருந்தது. ஒரு இலகுவான அந்த தன்மையை நான் உணரக்கூடியதா இருந்தது இன்றைக்கு. ரொம்ப நல்லது. சொல்லுங்க. கையில நுண்ணறிவுகள் இடதுபுறம் நல்லா உணர்ந்தது சார். வலதுபுறம் மிகவும் ஒரு மென்மையா இருந்தது வளமை போல. ஆனா இடதுபுறம் மென்மையா அதிக அளவு மென்மையான உணர்வு
வைப்ரேஷன் உணரக்கூடிய இருந்தாலும் மையப்பகுதியில இடது கையின் மையப்பகுதியில ஒரு நெருப்பு போன்ற உணர்ச்சியும் இருந்தது. சூடாவா? சூடாண்டில் ஒரு எரிவு மாதிரி. Yes. எரிவு மாதிரி. ஆ. நீங்கள் அந்த ரெண்டு வலது பக்கம் முதலே சொல்லி இருக்கிறோம் தானே, அந்த மாதிரியான இதுகள் நீங்க வந்து உங்களுடைய வேலையாலும் அந்த மாதிரி இருக்கலாம். எனவே வலது பக்கத்துக்கு நீங்கள் அந்த தொடர்ந்து அந்த ஈரலுக்கு ஐஸ் வைக்கிறது அது தொடர்ந்து செய்யுங்க. கொஞ்ச நாள் எடுக்கலாம். மற்றது அந்த இடது கை அந்த நீங்க அந்த ஒரு எரிச்சலா அந்த வெப்பமா இருக்கிற அந்த இதுக்கு வந்து நீங்க அந்த கொஞ்சம் எண்ணெய், இப்ப நீங்க அந்த வீட்டுல இருக்கிற டைம்ல கொஞ்சம் எண்ணெய் உச்சந்தலை அந்த சஹஸ்ராராவுக்கு கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு நீங்க காலையில அதை ஷவர் பண்ணலாம், துவைச்சு கொள்ளலாம். மற்றது அந்த 2 கையுக்கும் நீங்க கொஞ்சம் எண்ணெய் மசாஜ் அதுவும் நீங்க வீட்டுல செய்யலாம். இரவுல கொஞ்சம் எண்ணெய் நல்ல எண்ணெயை எடுத்து எண்ணெயை மசாஜ் பண்ணுங்க, கையையும் விரல்களையும். அது எல்லாருக்குமே நல்லது இந்த நுண் அதிர்வுகள் உணர்வதற்கு. அந்த எண்ணெயில கொஞ்சம் உப்பு கூட சேர்த்து கொள்ளலாம். கொஞ்சம் தலைக்கு வந்து தனியா எண்ணெய் மட்டும்தான், கையில் மசாஜ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம் சார், இல்ல நல்லெண்ணெய்? நல்லெண்ணெய் பெட்டர். தலைக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், கைக்கு நல்லெண்ணெய் நல்லது. தேங்காய் எண்ணெயும் ஓகே யூஸ் பண்ணலாம். மற்றது நீங்க அந்த தியானத்துல மெடிடேஷன்ல கொஞ்சம் ப்ரே பண்ணுங்க. குண்டலினி சக்திகிட்ட நீங்க வந்து கொஞ்சம் ப்ரே பண்ணுங்க. இப்படி உங்களுக்கு அந்த எல்லாத்தையும் கிளியர் பண்ணி உங்களுக்கு அந்த அனுபவத்தை தர சொல்லி, தியான சாஸ்திராராவிற்கு வந்து அந்த விழிப்புணர்வு அந்த அனுபவத்தை தர சொல்லி நீங்க கொஞ்சம் ப்ரே பண்ண. The techniques வந்து very simple தான். So we are using in the simple elements இருக்கு இல்லையா, ஆனா அது வந்து பவர்ஃபுல், ஸ்டில் நல்ல சக்தி வாய்ந்த. ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 2 weeks 3 weeks டைம் கொடுத்து பாருங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்ஸ். மீரா ஜெயராஜ் மேடம், நீங்க இருக்கிறீங்களா? ஹலோ ஹலோ. உங்க தியானம் எப்படி போயிட்டு இருக்கு? என்னுடைய தியானம் நல்லா போகுது. எனக்கு முந்தி இருந்த இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய இருக்குது. அந்த உணர்வுகள், கையில உணர்வு எல்லாம் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. இலகுவாக உணரக்கூடியதான்னு இப்ப இருக்குது எனக்கு. நல்லது நல்லது. நீங்க அப்படியே வீட்டிலே ஒழுங்கா ஒரு 10 நிமிஷம் வந்தாலும் செய்து பாருங்க. எங்களோட சேர்ந்து செய்யுங்க, பட் வீட்டிலையும் ஒரு 10 நிமிஷம் செய்யுங்க. நாங்க தனியா செய்யறோம் பார்க்க கூட்டு தியானம் கொஞ்சம் கூட பிரயோசனமா இருக்கு. இப்ப நாங்க தனியா செய்யக்க அது என்னன்னு சொல்றது செய்யறோம், ஓகே, ஒரு 10-15 நிமிஷம். ஆனா அந்த கூட்டு தியானம் செய்ய கொஞ்சம் கூடுதலாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதான். அது எப்பவுமே அது அப்படித்தான். எங்களுக்கும் கூட நாங்கள் இப்ப 20 வருஷத்துக்கு மேல நாங்க நிறைய பேர் இதுல இருக்கிற பலர் தொண்டர்கள் ரொம்ப நாளா நிறைய நாளா தியானம் செய்யறோம். ஆனா நாங்கள் எவ்வளவு நாள் செய்தாலும் கூட அந்த எங்களுக்கு கூட அந்த கூட்டு தியானத்துலதான் சக்தி அதிகம், அனுபவம். அது எப்பவுமே உண்மைதான். ஏனென்றால் நம்முடைய எல்லோருடைய கவனம், எல்லோருடைய விழிப்புணர்வு, அந்த சக்தி அந்த நாங்கள் கூட்ட செய்யும் போது அனுபவம் எப்பவும் மிகவும் நல்லதாக இருக்கு. அதனாலதான் நாங்கள் அந்த கூட்டு தியானத்துக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறது. துரதிருஷ்டமா இப்ப இந்த கொரோனா பிரச்சனையால அந்த நேரடியா செய்ய முடியாம இருக்கு. இல்லை என்று சொன்னா நேரடியா சேர்ந்து செய்யறது இன்னும் நல்லா இருக்கு. ஆனா இது வந்து இப்ப தூர இருக்கிறாக்களும் கலந்துடலாம். நீங்க நேரடியா ஒரு சென்டர் இருந்தாலும் அதுக்கு ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள உள்ள வரைக்கும் ஆகத்தூர இருந்து வரையிலாதானே. அது மிகவும் மிகவும் சரி. நாங்கள் என்ன எங்களுடைய அனுபவம் என்னன்னா, இந்த ஜூம் இந்த ஃபேஸ்புக்கால செய்யறதால மூல முடுக்கில இருக்கிறவங்க கூட நாங்கள் அடையக்கூடியத இருக்கு. அதுல இது ஒரு நல்ல விஷயம். எங்களுக்கு இப்ப சென்டர் நிறைய இருக்குது, யோகா சென்டர் இங்க இருக்கு. ஆனா டவுனுக்கு நிறைய தூரம் போகணும். அப்ப அதுக்கு நாங்க போயில இது தொடங்கினோடைய இதுக்குள்ள எங்களால் இணையக்கூடிய மாதிரி இருந்தா அப்ப இது ஒரு நல்ல விஷயம்தான். ஆமா.
அது உண்மையிலேயே இப்ப இலங்கையில நிறைய இப்ப கொழும்பு பக்கம், மலைநாட்டு பக்கம், மட்டக்களப்பு அங்க இருக்கிற அன்பர்களை எல்லாம் நாங்கள் அந்த அடையக்கூடியதா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி. இல்லைன்னா அது நடைமுறையில சாத்தியம் இல்லைன்னா நடைமுறையில சாத்தியம் இல்லை. இவ்வளவு தூரத்துல இருக்கிறவர் அதை சுற்றி உள்ள ஆக்கள் மட்டும்தான் கொஞ்சம் பேர் நைவினா. சரி, அது உண்மைதான். நல்லது, நீங்க தொடர்ந்து செய்யுங்க. ஆமா, இன்றைக்கு நல்லா இருந்தது, எல்லாம் பிரியோசனமா இருந்தது, நல்ல விடயங்கள் நன்றாக இருந்தது. நன்றி. ஆமா, நன்றி. பிரகாஷ் சார் ரொம்ப அருமையா செய்தார். வணக்கம் ஐயா. அம்மா அனைவருக்கும் வணக்கம். சொல்லுங்க கிருஷாந்தன். இன்றைய தியானம் நல்லா இருந்தது. மற்றது நான் இப்ப இந்த தியானத்துல அவதானிச்ச ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட மீரா டீச்சர் சொன்ன மாதிரி அந்த ஒரு என்னதான் நம்ம தனியே இருந்து தியானம் செஞ்சாலும் ஒரு ஆள்ற வழிகாட்டலை கீழே அந்த தியானத்தை செய்யறது, ஒரு தியானத்தை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு 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 அன்பற்ற வழிகாட்டலை கீழே செய்யறது மிச்சம் நல்லம். அந்த அந்த விஷயத்தை நான் இந்த தியானத்துல நான் உணர்றேன். அந்த விஷயத்தை தான் நான் இந்த தியானத்துல மிகவும் மெச்சுறேன். ஒரு மதிக்கக்கூடிய விஷயம் இது. நீங்க சொல்றது மிகவும் சரியானது, உண்மைதான். நான் சொன்னது போல் நாங்கள் எவ்வளவு நாள் தியானம் செய்தாலும் கூட்டா செய்யற மாதிரி வராது. ஓமம், அதுவும் கூட்டா செய்யறதுலயும் நமக்கு நம்மளை விட தியானம் நல்லா தெரிஞ்ச ஒரு ஒரு குரு, ஒரு அன்பரூடாக அவர வழிகாட்டலின் கீழ் செய்யறது மிச்சம் சரியானது. அது அந்த விஷயம் இங்க நடக்குது. அது உண்மைதான். அது ஸ்ரீமாதா நாங்க நன்றி சொல்றோம். அவ்வாறான ஒரு சரியான இடத்துக்கு அன்னை ஸ்ரீ மாதாஜி அவர்கள் என்ன கொண்டு சேர்த்திருக்கிறாங்கன்றது மிகவும் ஒரு சக்தி, ஒரு அருள் என்றுதான் சொல்ல வேண்டும். மிகவும் உண்மை. மற்றும் கிருஷாந்தன், நீங்கள் கூட அந்த மாதிரி மற்றவர்களுக்கு கொடுக்கிற மாதிரி நிலைக்கு வரலாம். தொடர்ந்து செய்யுங்க. ஓமையா. இல்ல, நாங்கள் யாருமே ஸ்பெஷல் இல்லை. நாங்கள் எல்லாரும் அன்னையின் குழந்தைகள். எல்லாருக்குமே அந்த என்ன சொல்றது, நான் இப்ப இந்த தியானம் இங்க இந்த கிளாஸ்ல பழகி நான் இப்ப தனியா இருந்து வீட்டுல செய்யற டைம்ல கூட நான் இப்ப எனக்கு எக்ஸாம் நடக்குது. அப்ப எக்ஸாம் போறதுக்கு முதல் ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 5 நிமிஷம் அன்னைய மனதுல நினைச்சு கொஞ்ச நேரம் தியானத்துல இருந்துட்டு எக்ஸாமு போய் எழுதக்க எனக்கு அந்த ஒரு ரிலாக்ஸ் ஒன்று கிடைக்குது. எக்ஸாம்ல பேப்பரை பார்த்த உடனே ஒரு பதட்டம் இல்லாம ஒரு ரிலாக்ஸா இருக்குது. நான் ஏற்கனவே ரமணியம்மா கிட்டே நான் சொன்னேன் இந்த விஷயத்த. அந்த ஒரு மன அமைதி பேப்பரை பார்த்த உடனே அந்த சூழல்ல வார அந்த பேப்பர் அந்த எக்ஸாம் ஹால் என்விரான்மெண்ட்டுக்குள்ள வார ஒரு ரிலாக்ஸேஷன் ஒன்று எனக்கு கிடைச்சிருக்குது. இவ்வளவு நாளும் இல்லாத ஒரு ரிலாக்ஸ் ஒன்று இந்த தியானத்துக்கு வந்ததுக்கு பிறகு கிடைச்சிருக்குது. எங்களுடைய அனுபவத்தை நீங்கள் எல்லாம் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் கிருஷாந்தன். இது மிகவும் நன்றான ஒரு அனுபவம். ஏனென்றால் நீங்கள் மற்றவர்களுக்கு சகஜயோகாவை பற்றி தெரிவிக்கும் போது இந்த அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு கைவரும். இது ஏனென்றால் ஐயா, நன்றாக உணர்ந்திருக்கிறீர்கள் நீங்கள் இதை. இதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் இதுதான் இந்த முன்னத்தை தான் ஸ்ரீ மாதாஜி ஒரு நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயரா இந்த எங்கட ஃபேக்கல்ட்டில எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த எக்ஸாம் எழுதுற டைம்ல வர அந்த பதட்டம் இருக்குது. அது ஒரு வகையான ஒரு பதட்டம். நம்ம படிச்சு கொண்டு வந்ததையும் மறக்க வைக்கக்கூடிய ஒரு பதட்டம். அவ்வாறான அந்த எக்ஸாம்களுக்கு செல்ற நேரம் இந்த தியானம்ன்றது மிக மிக மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். இந்த தியானத்தை பண்ணிட்டு நம்ம அந்த எக்ஸாம் போறோம் இல்ல, அந்த டைம் அந்த எக்ஸாம்ல வர அந்த டென்ஷன், அந்த பதட்டம், அதுல இருந்து நம்மளை காப்பாற்றுது இந்த தியானம். சகஜ யோகா எல்லா விதமான பதட்டத்தையும் நம் எந்த வேலையை தொடங்கும் முன்பும் ஒரு சிறிது நேரம் 2 நிமிடம் அல்லது 3 நிமிடம் தியானத்தில் இருந்தோமானால் நமக்கு தடங்கல்கள் இன்றி போகும் அந்த காரியங்கள் எல்லாம். நான் இதனை நான் காலையிலையும் மாலையிலையும் தான் செஞ்சுட்டு வந்தேன். நான் இப்ப எக்ஸாம் நடக்கிற இந்த பீரியட்ல நான் இப்ப எக்ஸாமு முதலும் நான் ஒரு பெரிய விஷயத்த செய்ய தொடங்குறதுக்கு முதலே நான் கொஞ்ச நேரம் தியானத்தை செய்ய பழகுறேன். நான் இப்ப தொடங்கி இருக்கிறேன்.
நல்ல அது அனுபவம். நல்ல எனக்கு தொடருங்கள். மிக்க நன்மையை தந்திருக்குது என்றுதான் கரெக்ட். சொல்லணும். அன்னை ஸ்ரீ மாதாஜி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் எனது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாறான கண்டிப்பா. ஒரு அருளை எனக்கு தந்ததற்கு, இவ்வாறான ஒரு சகஜ யோகாவை எனக்கு அருளியதற்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த உணர்வு தான் மாற்றம். இதுதான் நம்மை நாமே தெரிந்து கொள்வது. இதுதான் நம்முடைய ஆன்ம விழிப்புணர்வு. உங்களது பயணத்தை தொடருங்கள். சரியான பாதையில் செல்கிறீர்கள். ஓம் ஐயா, ஓம், நிச்சயமாக. இதற்கு வழிவகுத்து மற்றும் ஒரு கருவியாக இருந்த ரமணியம்மா, கண்டிப்பாக ஸ்ரீ ஐயா அவர்கள் அனைவருக்கும், மேலும் அனைத்து இந்த வகுப்பை திறன்பட நடத்தி சென்று கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் மற்றும் அனைத்து அன்பர்களுக்கும் என நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. மேலும் இந்த வகுப்பானது எந்தவித ஒரு தடங்கலும் அன்றி அன்னை ஸ்ரீ மாதாஜியின் அருளால தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் என்று நான் அன்னையை வேண்டுகின்றேன். கண்டிப்பாக. மிக்க மகிழ்ச்சி. மிகவும் நன்றி கிருஷாந்தன். மேலும் அப்துல் ஹமீத் சார் சாட் வழியாக சொல்கிறேன். நான் முதல் ஆங்கிலத்தில் சொல்கிறேன், முடிந்தால் மொழிபெயர்க்கிறேன். Got one of a knowledge that how to affect the Mooladhara Chakra from external activities. அதாவது என்ன சொல்கிறார் என்றால், வெளிப்புறம் இருந்து வரும் நடவடிக்கைகள், செயல்கள், பிரகாஷ் சார் சொன்னார் இல்லையா, டிவி அல்லது அட்வர்டைஸ்மெண்ட் எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரியான நடவடிக்கைகள் எவ்வாறு நமது மூலாதார சக்கரத்தை பாதிக்கும் என்பதை என்ற அறிவை என்று நான் பெற்றுக்கொண்டேன் அப்படி என்று சொல்றார். நன்றி சார். நல்ல ஒரு கருத்து அப்துல் ஹமீது சார். இவ்வாறு நீங்கள் வெளியில் இவ்வாறு எமது சக்கரங்களை பாதிக்கும் ஏதாவது ஒரு நிகழ்வுகள் உங்கள் கவனத்துக்கு அல்லது நீங்கள் காணும் பொழுது நீங்கள் என்ன செய்யலாம் என்றால், உடனடியாக ஒரு பிரார்த்தனையை நீங்கள் வைக்கலாம். அன்னையே இதெல்லாம் இவையெல்லாம் மறைந்து மக்கள் நல்ல அறிவை பெற வேண்டும், அவர்கள் ஆத்ம விழிப்புணர்வை பெற்று மாற வேண்டும் என்று நீங்கள் அந்த பிரார்த்தனையை நீங்கள் உங்களுக்குள் சொல்லிக் கொள்ளலாம். அது நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் அவ்வாறு கேட்கும் பொழுது அது நடைபெறும். நன்றி அப்துல் ஹமீத் சார். மற்றது யுவராஜ், நீங்க ஏதாவது இருந்தீங்க, நினைப்புல இருந்தீங்கன்னு ஏதாவது அனுபவம் இருந்தா சொல்லுங்க. சொல்லுங்க யுவராஜ். நன்றா இருந்தது. எனக்கு வலது கையிலையும் இடது கையிலையும் சில உணர்ச்சிகள் இருந்துச்சு, குளிர்ச்சியான உணர்ச்சி. தொடர்ந்து செய்து வர்றேன், பிரச்சனை இல்லை, நல்லா போகுது. நல்லது, நன்றி. உங்களுக்கு அந்த தியானத்துல முன்னேற்றம் இருக்கா? உங்கள் இந்த தியானத்துல அப்படி உணர்வு விளங்கல? இல்ல, இந்த உங்களுக்கு தியானத்துல முன்னேறி கொண்டு வருகிறீர்களா? ஆமா ஆமா ஆமா. இந்த முந்தி இருந்த அந்த கோவப்படுற அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இப்போ குறைஞ்சிட்டு அமைதியான எதையும் எடுத்தோன்னு எமோஷனல் எஃபெக்ட் இதுன்றது இல்லை, எல்லாத்தையும் சாந்தமா எடுத்துக்கொள்ற மனப்பான்மை வந்துருக்கு. மிகவும் நல்லது. அதாவது கொஞ்சம் பேலன்ஸ் வருது. வெரி குட், வெரி குட். தொடர்ந்து செய்யுங்க. ரொம்ப சிம்பிள் செய்யறது. ஃபாலோ, எங்களோட கிளாஸ் ஃபாலோ பண்ணுங்க. வீட்டிலையும் ஒரு 10 மினிட்ஸ் செய்யுங்க தொடர்ந்து. ஹலோ, நன்றி யுவராஜ். விஜயகுமார் சார் இருக்கிறீங்களா? ஆமாம், எனக்கு அந்த விரல் நுனிகள்ல வைப்ரேஷன் தியானத்துல இல்லாத நேரமும் சில நேரம் எழும்பி நிக்கிற நேரம் கூட அந்த விரல் நுனிகள்ல கவனம் போன உடனே அதை உணரக்கூடியதா இருக்குது.
மற்றது அந்த கழுத்துண்ட பின்பக்கமா வலது பக்கமா பின்பக்கம் ஒரு ஏதோ ஒரு ஊறுற மாதிரி, ஏதோ ஒரு சின்ன பூச்சியோ ஏதோ மேல ஊறுற மாதிரி ஒரு உணர்வு உண்டு. இடையில அப்படி இந்த கழுத்தின பின்புறமா ஒரு கீழே இருந்து மேல முதுகுல இருந்து தலை நோக்கி பின்புறமா வலது பக்கமா ஒரு உணர்வு ஒன்று ஏற்படுது இடையிடையில். அது 2 விஷயம். நீங்கள் அந்த சாதாரணமான நேரம் தியானம் செய்யாத நேரத்துல கூட அந்த கையில நீங்கள் உணர்றது அது நல்ல முன்னேற்றம். உங்களோட தியானத்துல குமிக்குது, நல்லது. மற்றது அந்த நீங்கள் அந்த ஊர்ந்து செல்வது மாதிரி அது அந்த குண்டலினி சக்தி உங்களுடைய வலது நாடியை சுத்தப்படுத்துவது கூட இருக்கலாம். என்ன முக்கியம் என்னன்னா இந்த மாதிரி அந்த சென்சேஷன், அதாவது உணர்ச்சிகள் நீங்கள் அந்த சென்சிட்டிவா, அதுக்கு சென்சிட்டிவ்க்கு தமிழ்ல அதை உணரக்கூடிய அந்த திறன் உங்களுக்கு வளர்ந்து கொண்டு உணர்துறன் அந்த உணர்திறன் வளர்ந்து கொண்டு வருது. அது நல்லது. அது அப்படித்தான் நாங்க தியானத்துல முன்னேற வேண்டும் படிப்படி. நன்றி. நன்றி நன்றி நன்றி. வேற யார் இருக்கிறீங்க? யாரா இருந்தாலும் நீங்க அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளலாம். புதியவங்க எல்லாரும் கேட்டாச்சு. கிருபா மேடம், மதி மேடம். ஜெயஸ்ரீ மாதாஜி. ஜெயஸ்ரீ மாதாஜி. தியானம் நல்லா இருந்தது. நிறைய வைப்ரேஷன் கையில தலையில எல்லாம் இருந்தது, உச்சியில. நல்லது நல்லது. நன்றி நன்றி. நல்லது. வெரி குட், வெரி நைஸ். நல்லா இருந்தது. நீங்கள் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றதும் ஹெல்ப் பண்ணுது. அதாவது நீங்க நிறைய பேர் இந்த தியானமும் கூட்டு தியானமும் இன்னும் நல்லா இருக்கு. எனவே நீங்க தவறாம நீங்க வர்றீங்கள், அதுக்கு நன்றி. கூட்டு வர்றதானே வேணும். நல்லது, கூட்டு தியானம் நல்ல. நான் வீட்டிலேயும் செய்யறது தான். இதுகளுக்கே தான் இன்னும் தவறாம இருக்கிறதுக்கு ட்ரை பண்றது. சில வேளை ஒண்ணும் சந்தர்ப்பங்கள் பிழைத்தா என்ன செய்யறது, மறுபடி வர்றது. அது பிரச்சனை இல்லை, முடிஞ்ச நேரம் எல்லாம் வாங்கும். சரி, தேங்க்ஸ். மதி மேடம். நன்றி நன்றி. மதி மேடம் சொல்லுங்க. ஜெயஸ்ரீ மாதாஜி, மதி பேசுறேன். நல்ல உள்ள சும்மா நான் எப்போது பகல்ல உட்கார்ந்துருக்கும் போது உச்சந்தலையில ஏதோ ஊறுற மாதிரி, அதாவது அந்த மாதிரி ஒரு ஃபீல் திடீர்னு எப்பமாவது இருக்குது அந்த உச்சந்தலையில. அது நீங்க அந்த குண்டலினி சக்தி தான் உங்களுக்கு அந்த உதாரணத்தை குண்டலினி அது உங்களோட சஹஸ்ராரத்தை ரீச் பண்ணிருக்கு, அடைஞ்சிருக்கு அப்படின்னு அறிகுறி. அது மிகவும் நல்லது. உள்ளங்கைகளிலும் நல்ல ஒரு சக்கரம் சுழல்வது போல ஒரு ஃபீல் ஆகுது. அப்படி அது அந்த சக்தியின் ஈர்ப்பு சக்தி, இட வலது கையில அந்த குண்டலினி சக்தியினே அந்த ஈர்ப்பு தான் நீங்க அந்த சக்கரம் சொல்வது. நல்ல ஃபீல் ஆகுது. இன்னைக்கு நல்ல ஐயா பண்ண அந்த இதுல எல்லாமே நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஜெயஸ்ரீ மாதாஜி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஷேர் பண்ணினதுக்கு. மற்றது தவறாம வாங்க. நீங்க உங்க மாதிரி தொண்டர்கள் எல்லாரும் தொடர்ந்து வர்றதாலதான் நம்ம தியானமும் நல்ல சிறப்பா நடந்துட்டு இருக்கு. எனவே முடிஞ்ச நேரம் எல்லாம் வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஜெயஸ்ரீ மாதாஜி. ஜெயஸ்ரீ மாதாஜி. ஓடியோ கிருஷ்ணகுமார் சார், உங்க தியானம் எப்படி இருக்கு? ஹலோ கிருஷ்ணகுமார் சார், சொல்லுங்க. கூட்டு தியானம் பண்றப்ப ரொம்ப நல்லா இருக்குங்க சார். நீங்க சொல்ற மாதிரி நம்ம தனியா நம்ம ஒரு வழிமுறையில பண்றோம். கூட்டு தியானம் பண்றப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குங்க சார். இன்னைக்கு பிரகாஷ் சார் ஒரு டைப் ஆஃப் சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒவ்வொரு சில விஷயங்கள் மந்திரங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. நம்ம தனியா பண்றப்ப அந்த பர்டிகுலர் விஷயத்த மட்டும் தான் திருப்பி ரிப்பீட்டடா செய்யறோம்.
ஸோ இன்னொன்னு எல்லாரும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்றது சொல்லுங்க. இல்ல எல்லாரும் ஸோ இப்படிதான் நம்ம உணரணுன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றப்ப நம்மளுக்கு ஒரு அது வழிகாட்டுதலா இருக்குங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா. அதுதான் இந்த கூட்டு தியானத்தோட சிறப்பே. அதுதான் முக்கியமா நம்ம அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது எல்லோருக்கும் உதவியாக இருக்கும். சார் இப்போ சண்டே வந்து நம்ம மாதாஜியோட பிறந்த நாள் தினத்தை வந்து நம்ம எப்படி சார் அது எப்படி சார் நம்ம இப்ப நம்ம கொண்டாடுற இது பண்ணியிருக்கோம்? நாங்க ஒரு சிறப்பு தியானம் வைப்போம். அதே சேம் டைம் 7 மணிக்கு. அது தவிர இந்தியாவில் அவங்க நிறைய அந்த சிறப்பு பூஜை மாதிரி எல்லாம் செய்யறாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னு சொன்னா நீங்க லலிதா தீதி கேட்டீங்கன்னா அவங்க கூட உங்களுக்கு தொடர்பு இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். கேட்டீங்கன்னா அவங்க அந்த லிங்க் அது வந்து யூடியூப் அதுல இருக்குன்னு நினைக்கிறேன்னு அவங்க தருவாங்க. ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். அதுல வந்து அவங்க அந்த சிறப்பு பூஜை மாதிரி செய்வாங்க சார். அது போக வாசகங்கள் ஏதோ அனுப்ப சொல்லி மெசேஜ் வந்திருந்ததுங்க சார். அதாவது வாசகங்கள் வந்து நாங்க சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. நீங்க அதை அந்த வாட்ஸ்அப்ல அனுப்பினீங்கன்னா ஒரு ரொம்ப சின்னதா கூட இருக்கலாம். 2-3 வாசகங்கள் நம்ம நிறைய அன்பர்கள் நமக்கு அனுப்பி இருந்தாங்க. நீங்க அனுப்பினீங்கன்னா நாங்க அதை ஒரு கார்ட் மாதிரி நாங்க பண்றோம். அதுல சேர்த்து பண்ணலாம். ஓகே சார். ஓகே சார். ஓகே. வாட்ஸ்அப் வழியா அனுப்புங்க. ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்க தியானத்துல முன்னேற்றம் இருக்கா? இருக்குங்க சார். இருக்குங்க சார். நல்லா ஓரளவு உணர முடியுதுங்க சார். கண்டிப்பா நான் மற்றதை காட்டிலும் நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி இது ஃபர்ஸ்ட் டைமே ஈஸியா உணர முடிஞ்சுங்க சார். நுண் அதிர்வுகள் உணர முடியுது, எல்லாமே உணர முடியுது. கொஞ்சம் ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் சார் நடக்கிற மாதிரி இருக்கு. கண்டிப்பா இன்னமும் நான் நம்புறேன். சில விஷயங்கள் நான் நம்பி இருக்கேன். அதான் நடக்கும்ன்ற நம்பிக்கை ரொம்பவே இருக்குங்க சார். நடக்கும் சார். அந்த நம்பிக்கை முக்கியம். கண்டிப்பா ரொம்ப நல்லது சார். நல்லது. கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நம்ம எல்லோரோடும் பேசியாச்சு. நாம ஒரு 5 நிமிஷம். பிரகாஷ் சார் நீங்க இருக்கிறீங்களா? இருக்கேன் சார். ஒரு 5 எல்லாரோடும் பேசியாச்சு. ஒரு 5 நிமிஷம் அந்த மூலாதார சக்கரத்துக்குரிய மியூசிக் நான் போடுறேன். போட்டுட்டு அதோட முடிக்கலாமா? ஓகே ஓகே கண்டிப்பா. ஆ
ஸ்ரீமாதேவி, எல்லோருக்கும் மீண்டும் நன்றி. நமது அடுத்த வகுப்பு ஞாயிற்றுக்கிழமை. அதில் ஒரு சிறிய மாற்றம். இந்திய இலங்கை நேரப்படி 8 மணிக்கு, அதாவது 1 மணி நேரம் பிந்தி ஆரம்பிப்போம். இந்த வரும் ஞாயிறு மட்டும் நாங்கள் அந்த ஃபேஸ்புக்கில் இவெண்ட் போஸ்ட் பண்ணும் போதும் நாம் அந்த நேர மாற்றத்தை குறிப்பிடுவோம். வாட்ஸ்அப் குரூப்பிலும் நேர மாற்றத்தை குறிப்பிடுவோம். எனவே தயவு செய்து குறித்து கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு, மாலை 8 மணிக்கு ஆரம்பிப்போம். சத்தம் வந்து கொண்டிருக்கு. எனவே இந்த மார்ச் 21 அன்னை ஸ்ரீமாதாஜியின் பிறந்த தினம். அன்றைய தினம் தியானம் சிறப்பாக, பிறந்த நாள் தியானம் நல்லபடியாக அமையும். எனவே கண்டிப்பாக எல்லோரும் வாருங்கள். நாம் ஞாயிறு மாலை 8 மணிக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய இன்றைய நாள், நாளைய நாள், அனைத்து நாட்களுமே அமைதியாகவும் சந்தோஷமாகவும் அமையட்டும். வணக்கம். நன்றி, வணக்கம்.